ரகு, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். தேர்தலுக்கு முன்பு அது வேற ஒரு பிரச்சார கண்ணோட்டம்லாம் இருக்கும். தேர்தல் முடிவுகளை டீகோட் பண்றது அப்படின்றது ரொம்ப சுவாரஸ்யமானது. மக்கள் மனநிலை எப்படி இருந்தது, தேர்தல் முடிவுகளை எது தீர்மானித்தது அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. உங்கள் பார்வையில டெல்லி முடிவு, ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் முடிவு எப்படி டீகோட் பண்றீங்க? விஜயன், முதல்ல எனக்கு பக்கத்துல குமரகுரு அண்ணா இருக்காரு. தோத்தாலே பயங்கரமா டிஃபெண்ட் பண்ணுவாரு பிஜேபி. அதுக்கே ஜெயிச்ச மாதிரி பேசுவாரு. இப்ப ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்ல, நாங்களுமே கூட எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு மட்டும்தான் அவரை பார்க்க முடியுது. மற்ற நேரங்கள்ல எல்லாம் இல்ல, ரொம்ப உற்சாகமாவும் சலங்கை வேற கட்டி விட்டீங்க. என்ன ஆட்டம் ஆட போறாரோ. ஓகே, ரொம்ப க்ளோஸா போயிட்டு இருக்கு. இப்போ ஆரம்பத்துல இருந்தது இல்ல. சந்தோஷமா இப்போ 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு விஜய். அது ஒரு பெரிய பிரச்சனை ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு. ஏன்னா அவங்க ஹெல்த் எஜுகேஷன் ஃபீல்ட்ல நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாலும் டெல்லியோட பிரச்சனைகள் மல்டி ஃபேசட்டட். அதை நீங்க குறிக்கிற முடியாது. ஏன்னா டெல்லி குஜராத் மாதிரி ஒரு ஹோமோஜீனஸ் பாப்புலேஷன் கிடையாது. பல்வேறு இடங்கள்ல இருந்து மக்கள் வசிக்கிற இடம். ஸோ பிரச்சனைகளும் பலவிதப்பட்டது. இப்போ நீங்க இப்போ அந்த பூர்வாஞ்சல் ஓட்ஸை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஈஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ், பீகார்லேருந்து அங்க வசிக்கிற மக்களுடைய எண்ணிக்கை, அதை ஒரு பெரிய ஃபேக்டரா பார்த்தாங்க. அதை பிஜேபி அட்ரஸ் பண்ணுது. ஆம் ஆத்மி பார்ட்டிலையும் அதை சீரியஸா பார்த்தாங்க. அது மட்டும் இல்ல, இதுல டிசைடிங் ஃபேக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆம் ஆத்மி பார்ட்டி தலித் மற்றும் முஸ்லிம்ஸ் உடைய வாக்குகளை இழந்திருக்கிறது, கன்சிடரபிளா இழந்திருக்கு. அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நீங்க ஆன்டி சிஏஏ ப்ரொட்டஸ்டும் போது நிறைய இஸ்லாமியர்களை கைது செய்தார்கள். அதுல அந்த கலவரத்துல இறந்ததுல பாதிக்கு மேல இஸ்லாமியர்கள். அரெஸ்ட் ஆனதும் நிறைய முஸ்லிம்ஸ். ஸோ அவங்க தொடர்பா இவர் பேசவே இல்லை, கேஜ்ரிவால் பேசவே இல்லை. அதற்கு என்ன காரணம்னா, நம்ம ஏதாவது பேசிட்டா பிஜேபி அப்படி திசை திருப்பிடுவாங்க, நம்ம நாட்டுக்கு எதிரானவர்களை நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு அவங்க ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்திடுவாங்கிற பயத்திலேயே நியாயத்தின் பக்கம் பேசவே இல்லை. ஒரு மிடில் பார்த்து தான் எடுத்து. ரொம்ப தவறுது. ஏன்னா இந்த சைலன்ஸ் நீங்க அப்ரஸருடைய வாய்ஸ் மாதிரி தானே. ஒருத்தங்க கலவரத்தை ஏற்படுத்துறாங்க, பிரிவினை ஏற்படுத்துறாங்க, அதை எதிர்த்து நீங்க குரலே கொடுக்கல. இப்ப அனுராக் தாக்கூர் அந்த மீட்டிங்ல, ஆன்டி சிஏஏ மீட்டிங், அந்த ப்ரொடெஸ்டர்ஸை பத்தி பேசினாரு. இப்ப கபில் மிஸ்ரா பேசினாரு. பப்ளிக்கா எல்லாருக்கும் இருக்கு. அப்ப கூட சைலண்டா இருந்தது, அப்ப பூமராங் ஆகுது. இப்ப நீங்க சொல்றது முக்கியமான டேக் அவே அப்படின்றது, இந்த முதல் கட்ட முடிவுகள்லயே தலித் வாக்குகள் இஸ்லாமிய வாக்குகளை இழந்திருக்கிறது. ஆன்டி சிஏஏ ப்ரொடெஸ்ட்ல இறங்கினவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. அப்புறம் தலித் வாக்குகளையே இழந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவங்க கட்சியை சேர்ந்த ஒரு முக்கியமான தலித் மினிஸ்டர் புத்திசமுக்கு தலித் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு ஒரு மீட்டிங் வைக்கிறார். அவங்க அதை தழுவ போறாங்க அப்படின்ட்டு. அம்பேத்கரே புத்திசத்தை தழுவினார் தானே. ஓகே, அதை மத மாற்றம் அப்படின்னு ஒரு பயங்கரமான பொருளியை கிளப்பி விட்டு, அதாவது புத்திசம் போறது ரொம்ப குவைட் காமன். ஏன்னா அவங்களுடைய ஐகானே அதுதான் செஞ்சிருக்கிறாரு. நாடு முழுவதும் பௌத்தத்தை தழுவிய தலித்துகள் ஏராளமா இருக்கிறாங்க. அப்போ அவர் ரிசைன் பண்ண வச்சுட்டாருங்க. அவரு சைலண்டா வாங்கிட்டாரு அந்த ரெசிக்னேஷன் லெட்டரை. அவர் பண்ணது தவறு கிடையாதுன்னு சொல்ல முடியாத கட்டாயத்துல. ஆனா மதமாற்றம் ஒன்ஸ் அகைன் சென்சிட்டிவ். முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன். உங்களோட இது ரெண்டும் தலித் இஸ்லாமியர் வாக்குகளை இழந்தது. அப்புறம் காங்கிரஸோட 2024 பாராளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட கூட்டணி பலனை கொடுக்கல. ஒரு சீட் கூட ஜெயிக்கல. 2 சீட் ஜெயிச்சிருந்தாங்கன்னா கண்டினியூ ஆயிருப்பாங்க. ராகுல் காந்தி இந்த சட்டமன்ற தேர்தலில் அந்த ஸ்ரீஷ் மஹாலை பத்தி பேசினது, அந்த எக்ஸைஸ் துறையில நடந்த ஊழலை பத்தி பேசினதெல்லாம் பிஜேபியுடைய கேம்பெயினுக்கு வலு சேர்த்துருச்சு. அவங்க மட்டும் சொல்லியிருந்தா பொருளின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா இது ஒரு பழிவாங்கல் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, ஆம் ஆத்மி வெற்றியை எந்த அளவுக்கு அந்த ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் சொன்னது ஓரளவுக்கு வலுப்படுத்தி இருக்கு. காங்கிரஸ் சொல்லலையா, பிஜேபினா இப்படிதாங்க செய்வாங்க, பழி வாங்குவாங்க. நீங்க சொல்றது அப்படின்னு நினைச்சிருப்பாங்க மக்கள். வியூக ரீதியில காங்கிரஸ் தன்னை தயார்படுத்தி அவங்க சேர்ந்து போட்டிருக்குன்னு நான் சொல்லல. போட்டு பலன் அடிக்கல. பட் ஹாப்சன் சாய்ஸ்னு சொல்லுவாங்க. இப்படியும் போக முடியாது, அப்படியும் போக முடியாது. அது நடந்திருக்கு. அவங்களும் ஒரு 6-7% வாக்குகள் வாங்கி பிரிச்சிருக்காங்க. தலித் இஸ்லாமியர் ஓட்டை அவங்க தானே வாங்கியிருப்பாங்க. ஈரோடு கிழக்கு தொகுதி முடிவு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 9 மடங்கு. முதல் கட்டம் 19,083 வாக்குகள் திமுக, 2,486 வாக்குகள் நாம் தமிழர் கட்சி இருக்கு. இதுல இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்ப்பது நாம் தமிழர் கட்சி எவ்வளவு வாக்கு சதவீதத்தை எப்படி
முன்பை காட்டிலும் அதிகமா இருக்க போதா இல்ல குறைய போதான்ற பார்வையும் இருக்கு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் முடிவை எப்படி எடுத்துக்கிறீங்க? யாருமே போட்டியிடாதது நாம் தமிழருக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்தது. நம்ம வந்து ஒரு கணிசமான வாக்குகளை வாங்கி இப்ப 2026க்கு ஒரு உந்து சக்தியை பெறலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. பட் கஷ்டங்க. நீங்க ஒரு ஐசோலேஷன் நடக்கிற தேர்தல்ல ஆளும் கட்சி எதிர்த்து போட்டி போடுவது அவ்வளவு கடினம். ஏன்னா நம்ம வந்து தமிழ்நாட்டுல நாம் தமிழர் அதை தொடர்ச்சியா களமாடி இருக்கிறாங்க, அதை கரெக்டா செய்யறாங்க. இதுல ரொம்ப இருக்கும். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல்ல நீங்க உன்னிப்பா கவனிக்கிறதுனா எதை கவனிக்கிறீங்க? எப்படி? நாட் சிக்னிஃபிகன்ட்ங்க. எனிவே இட்ஸ் நாட் சிக்னிஃபிகன்ட். ஏன்னா இப்ப நாம் தமிழருக்கு விழுந்திருக்கிற ஓட்டு ஏடிஎம்கே காரங்க வந்து டிஎம்கே ஓட்டு போட போறது இல்ல. ஓகே, அவங்க கூட போட்டுருக்கலாம். இப்ப அவங்க கட்சி ஃப்ரேல இருந்தாங்கன்னா அவங்க வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு ரொம்ப சிக்னிஃபிகன்ஸ் கொடுக்க வேண்டாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஆளும் கட்சிக்கு எதிரா வந்து ஒரு தொகுதியில எல்லாம் வந்து உண்மையான நிலவரமே தெரியாது. அந்த காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. 80s 90s வரை முடிஞ்சு போச்சு. நீங்க திருமங்கலத்துக்கு அப்புறம் கதையே வேற. அது யாருமே வந்து ஜனநாயகத்துக்கு வந்து அது ஒரு கரெக்டான வழியில அது எலெக்ஷன் நடக்கும், உண்மையான மக்களுடைய எண்ணத்தை பிரதிபலிக்குங்கிற காலம் மலையாயிடுச்சு. குமரகுரு, மகிழ்ச்சி ததும்ப அமர்ந்திருக்கீங்க. அதான் ரகு அவர்களும் குறிப்பிட்டு சொன்னாங்க. நீங்க எப்படி இந்த முடிவுகளை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்ல விஜய், ஒரு நண்பர் சொன்ன மாதிரி இதை பார்த்து சந்தோஷப்படுறதோ இல்ல தோல்வி வரும்போது தோண்டு போறதோ அதெல்லாம் இல்லை. எல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். எல்லா தோல்வி எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். இவருக்கு ஒன்று சொல்லணும்னா 38, 31 ஒன்றும் ரொம்ப சந்தோஷப்படாதீங்கன்னாரு. இப்ப 43, 27 நான் ஒன்றும் வருத்தமும் வரல, நீங்க வருத்தப்படாதீங்க. நான் சந்தோஷமாவும் இல்லை. எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே ஒரு வருத்தம் இத்தனை நாள் எங்களுக்கு இருந்தது என்னன்னா, ஒரு பிஜேபி காரன் ஒரு கட்சியை சேர்ந்தவங்கன்னா ஒவ்வொருத்தரையும் டெல்லி போகும்போதெல்லாம் எல்லா இடத்துலயும் நாங்க ஜெயிக்கிறோம், இந்த டெல்லி மக்கள் மட்டும் இப்படி இவர் பின்னாடி போய் ஏமாறுறாங்களேன்னு வருத்தம் எனக்கு எப்பவுமே இருந்து. ஏன்னா அவர் சொல்றது எல்லாமே சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. நான் எங்களோட குற்றச்சாட்டு வெல்ஃபேர் ஸ்கீம் கை கொடுக்கல. அதான் எது இல்ல, முதல்ல போன எலெக்ஷன் அது ரொம்ப நல்லா கை கொடுத்துச்சு. ஆனா என்னன்னா அந்த கொஞ்சம் லேட்டா தான் தெரியும்வாங்களா. அவர் பண்ண தவறுகள்லாம் இப்ப வெளியில வர வர முதல்ல சொன்னாங்க பயங்கரமான இந்த எம்பி எலெக்ஷனுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒன்லி ஃபார் கேம்பெயின் வி ஆர் ரிலீசிங் நாங்க ஒரு வாரத்துக்கு மட்டும். அப்ப எல்லாரும் சொன்னாங்க முடிஞ்சது இந்த தடவை பிஜேபி பாருங்க 7 சீட்டும் நாங்க தான் அப்படின்னாங்க. அப்பயும் நாங்க சொன்னோம் அவர் வெளியில வந்தா எங்களுக்கு நல்லதுன்னு. அப்பவும் நாங்க ஜெயிச்சோம். அப்போ இவர் நண்பர் போற பத்திரிகையாளர் சொன்னாங்க டெல்லி மக்கள் ரொம்ப சிறப்பானவங்க, அறிவாளிகள், எம்பி எலெக்ஷன் வேற மாதிரி எம்எல்ஏ எலெக்ஷன் வேற மாதிரி, எம்பி எலெக்ஷன் நீங்க எடுத்துட்டு போங்க, எம்எல்ஏல வருது பாருங்க எங்க ஓட்டுன்னாங்க. இப்ப எம்எல்ஏல தோத்து போனது காரணம் உண்மையிலேயே அந்த மக்கள் நினைக்கிறாங்க அங்க ஊழல் நடந்திருக்குன்னு. அதுக்கு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, நான் இந்த வழக்கறிஞர் இருக்கிறதுனால குற்றச்சாட்டு வச்சே மக்கள் நம்பிடுவாங்க நான் சொல்ல மாட்டேன். ஆனா மிகப்பெரிய அவங்க பண்ண தவறு எதுன்னு கேட்டா, அவங்க சொந்த வீட்டை 114 கோடிக்கு அவர் செலவு பண்ணாருன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்தது இல்ல. அது போட்டோல எடுத்து போட்டாங்கல்ல, அதுக்கு அவர் எங்கேயுமே மறுப்பு சொல்லல. இல்ல வாங்க இதான் என் வீடு, இங்க பாருங்க எங்க போட்டிருக்காங்க பாருங்க. ஒரு சாமானியனின் பிரதிநிதின்னு சொன்னவர் இவ்வளவு படபடமா இருக்காருங்கிறது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. இவ்வளவு பெரிய நாட்டோட பிரதமர் வந்து ஒரு ஃபிளைட் வாங்கினா அவர் வீட்டுக்கு வாங்கின மாதிரி இவ்வளவு பெரிய ஃபிளைட் தேவையான்னு கேட்கறவங்க தான் இப்படி தொடப்பத்தை கையெழுத்திக்கிட்டு வந்தவர் இன்னைக்கு வந்து ஸ்கிரீனுக்கு வந்து மோட்டரைஸ்டு ஸ்கிரீனு அப்படிதான் போடும்போது இவர் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா அப்படின்னு மக்கள் தெரிய வந்தது. இன்னொன்னு இப்போ உமர் அப்துல்லா சொல்லியிருக்காரு 2 பேரும் சேர்ந்திருந்தா காங்கிரஸும் இவங்களும் ஆம் ஆத்மியும் சேர்ந்திருந்தா எங்கேயோ போயிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. சேர முடியாது. ஏன்னா ஊழல் குற்றச்சாட்டு சொன்னதே காங்கிரஸ் தான். சிபிஐல காங்கிரஸ் சொன்னதை வச்சுதான் அவங்க கேஸே போட்டாங்க. அதை வச்சுதான் ஈடி. ரகு சொன்ன இடம்ன்றது காங்கிரசினுடைய பிரச்சாரம் உங்களுக்கு கை கொடுத்திருக்கா? எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 தொகுதிக்குள்ள இருக்கும்னா பிரச்சாரம் காங்கிரஸ் உங்களுக்கு காங்கிரஸ் தான் மூலதனமே. ராகுல் காந்தி எங்களுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அவர் எங்கெங்க போறாரோ அப்பதான் நாங்க ஜெயிக்கிறோம். காங்கிரஸ் ஏன் சேர்ந்தா கூட ஒன்னும் ஆகாதுன்னு சொல்றேன். எதுக்கு சொல்றேன்னா 2 பேர் சேர்ந்தா என்னமோ ஆயிடும்னு அப்படி இல்ல, சேர முடியாது. ஏன்னா குற்றச்சாட்டு சொன்னது அவங்க நிரூபணமானது கோர்ட்டே சொல்லியிருக்கு. பிரைமா ஃபேசி கேஸ் இருக்கு. ரிலீஸ் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா ஒருத்தரை கண்டினியூஸா உள்ள வைக்க முடியாதான் சொன்னாங்களே தவிர இந்த அப்பாவை ஏன் உள்ள வச்சீங்க அப்படின்னு கோர்ட் எங்கேயுமே சொல்லல. கன்விக்ஷன் வரணும்ல, அப்பதானே நீங்க வந்து அவர் குற்றவாளின்னு சொல்லுவீங்க. நான் சொல்லவே இல்லை. பட் அவர் சொல்றது மக்கள் மன்றத்துல வச்சுக்க முடியாது சொன்னாங்க. மக்கள் மன்றத்துல அது ரிஃப்ளெக்ட் ஆகுதான். கிட்டத்தட்ட நம்ம வந்து குற்றச்சாட்டு பரஸ்பர குற்றச்சாட்டுகளை கடந்து இதை டீகோட் பண்ணோம்னா இன்னும் நேர்களுக்கு இன்னும் புரியும்ன்றது தான். ஏன்னா மக்கள் மேண்டேட் வந்துருச்சு அப்படின்றப்ப. திரு கோபண்ணா, நீங்க எப்படி பாக்குறீங்க காங்கிரஸ்? ஏன்னா காங்கிரஸும் ரொம்ப கடுமையாக ஆம் ஆத்மிய விமர்சிச்சாங்க. ஏன்னா களம் அப்படிதான் இருந்தது. இப்ப பல கட்டுரைகள் படிக்கிற போது காங்கிரசினுடைய ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னா அது ஆம் ஆத்மிக்கு தான் நெருக்கடியா மாறும். ஏன்னா களம் பாஜக வெர்சஸ் ஆம் ஆத்மின்னு தான் இருக்கு. காங்கிரஸ் வாங்குற பர்சன்டேஜ் அப்படின்றது ஆம் ஆத்மிக்கு நெருக்கடியை தரும் அப்படின்லாம் சொல்லப்பட்டது. ஒரு இக்கட்டான சூழல்ல காங்கிரஸ் டெல்லியில இருந்ததா? இல்லை, நாங்கள் ஏற்கனவே 1998 2013 வரைக்கும் ஒரு 15 ஆண்டு காலம் ஷீலா தீக்ஷித் வந்து ஃபேஸ் ஆஃப் த டெல்லியே மாற்றினார். வேர்ல்ட் கிளாஸ் சிட்டியாக அதை மாற்றினார். நிறைய 60க்கும் மேற்பட்ட பாலங்கள், மெட்ரோ ரயில் போன்ற ஒரு சிறந்த ஆட்சியை நாங்கள் வழங்கினோம்.
அந்த ஷீலா தீக்ஷித் மாடல் ஆஃப் கவர்மெண்ட்டை நாங்கள் கொடுப்போம், எங்களுக்கு வாக்களியுங்கள் தான் ராகுல் காந்தி பரப்புரை மேற்கொண்டார். கடுமையான பிரச்சாரம்லாம் செய்தோம். ஆனா இந்த 10 ஆண்டு கால ஆம் ஆத்மி பார்ட்டி, அதாவது ஊழலுக்கு எதிரான ஒரு இயக்கம் நடத்தின அண்ணா ஹசாரே, அந்த இயக்கத்தினால் பலனடைந்த ஒரு கட்சி ஆம் ஆத்மி. அந்த தலைவர் தான் அரவிந்த் கெஜ்ரிவால். அவர் ஒரு புனிதமான ஒரு ஆட்சி, நேர்மையான ஆட்சி நடத்துவார்னு சொன்னாங்க. அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. எங்கள் கட்சியை சேர்ந்த அஜய் மாக்கனே அந்த ஊழல் குற்றச்சாட்டை தன்னுடைய பரப்புரையிலெல்லாம் பேசியிருக்கிறோம். ஆக அது கிரெடிபிலிட்டி ஆஃப் கெஜ்ரிவால் ரொம்ப அடிபட்ட காரணத்தினால அதனால் அந்த பலனை காங்கிரஸ் பெற முடியல. அதுக்கு மாற்றாக 27 ஆண்டுகளாக ஆட்சியில் இல்லாத பாஜக இன்றைக்கு வெற்றி பெறுகிற அந்த இடம் தான் நீங்க சொன்னது முக்கியமான இடம். நீங்க குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க, ஆனா பலன் காங்கிரஸ்க்கு கிடைக்க போறது இல்ல. அது பாஜக. அதுதான் குமரகுரு காங்கிரஸ் தான் எங்களோட மூலதனமே அப்படின்னு. அதுக்காக நாங்க ஆம் ஆத்மி மீது இருக்கிற குற்றச்சாட்டை நாங்க வைக்காம இருக்க முடியாது. அது ஒரு அரசியல் கட்சி. நாங்கள் அது செய்கிற தவறுகளை நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். பாஜகவுக்கு எதிராகவும் பரப்புரை மேற்கொள்கிறோம். ரெண்டையும் செய்கிற போது அந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, கடந்த 2.5 ஆண்டு காலமாக அந்த ஆம் ஆத்மி கட்சி அந்த டெல்லி மற்ற மாநிலங்கள் மாதிரி இல்லை. அந்த அங்கே இருக்கிற ஆளுநர் லெப்டினன்ட் கவர்னருக்கு கூடுதல் அதிகாரம் இருக்குது. நிறைய அதிகாரங்கள்லாம் அவர் கையில் இருக்குது. ஒரு தன்னிச்சையான ஒரு ஆட்சி செயல்பட முடியல. அந்த ஆட்சி முடக்கப்பட்டது. அந்த முடக்கப்பட்ட காரணத்தினால மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த கான்ஃபரன்டேஷன் வித் சென்டர், அந்த போக்கு ஆம் ஆத்மி கெஜ்ரிவால் அதிலிருந்து மக்கள் விடுபட்டு ஒரு நல்ல ஆட்சி வரணும்னா ஆல்டர்னேட்டிவ் பிஜேபி என்ற வகையில் அவங்க வாக்களித்திருக்கலாம். வேண்டாம் அப்படின்னா மக்கள் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அதாவது ரியாலிட்டி பார்க்கணும். ஒன்று, திரும்ப ஆம் ஆத்மிக்கு வாக்களிக்க அவர் தயாராக இல்லை. ஆம் ஆத்மிக்கு மாற்றாக காங்கிரஸையும் அவருக்கு ஏத்துக்கல. அந்த வகையில பாஜகவுக்கு அவங்க வாக்களித்திருக்கலாம். ஆனால் எங்களை பொறுத்தவரை நாங்கள் ஏற்கனவே ஒரு 15 வருஷம் நல்ல ஆட்சி நடத்தி இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு இருக்கிற தேர்தல் களம் ஒரு சமநிலைத்தன்மை இல்லை. பாஜகவுக்கு ஒரு ஆண்டு வருமானமே 4000 கோடிக்கு மேல. 2023, 22, 23 2500 கோடிக்கு மேல தேர்தல் லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்ல. ஒண்ணு, மகாராஷ்டிராவில் ஒரு 2024 பார்லிமெண்ட் தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கு இடையில 39 லட்சம் வாக்காளர்கள் கூடுதலாக சேர்க்கப்பட்டிருக்காங்க. ராகுல் காந்தி குற்றம் சாட்டி இருக்கிறார். அந்த குற்றச்சாட்டுக்கு எலெக்ஷன் கமிஷன் பதில் சொல்ல அது ஃப்ளோட்டிங் ஓட்டராக மாறி பல மாநிலங்களில் பல பிரச்சனையை பிஜேபி நியூ பேட்டர்ன் ஆஃப் எலக்ட்ரல் ஸ்ட்ராட்டஜியை கடைபிடித்திருக்கிறாங்கன்னு நேற்று பத்திரிகையாளர் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஓகே.